பருவம் வராத ஆடுகளுக்கு டேப்லெட் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பருவம் வராத ஆடுகளுக்கு டேப்லெட் இருக்கா அப்படிங்கிறத தாண்டி, பருவம் வர்றதுக்காக நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் யோசிக்கணுங்க. அதாவது ஒரு ஆடா இருந்தாலும் சரி, இல்லை மாடாக இருந்தாலும் சரி, பருவம் வர்றதுக்கு நாம் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லாரும் வந்து நாடி போடுறது எதுவாக இருக்குன்னா, ஆங்கில மருத்துவத்தை தான் நாடி போவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆடு எடுத்துக்கணும் அப்படின்னா, இல்லை மாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பருவம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆடாக இருந்தாலும் சரி, இல்லை மாடாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தியாக நீங்கள் வந்துட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? டெய்லி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பயிறு வகைகளையோ, இல்லை வந்துட்டு முளைக்கட்டிய தானியங்களையோ நீங்கள் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கோ இல்லை ஒரு 20 நாளோ நீங்கள் கம்பல்சரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, அடுத்த அடுத்த கட்டத்தில் ஆடுகளும் சரி, மாடுகளும் சரி பயிருக்கு வந்துடும். அதேமாதிரி வந்துன்னா டெய்லியும் டெய்லியும் வெறும் வயித்துல சோத்து கத்தாழை வந்துட்டு கொடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டு வந்தாலும் மாடுகளும் பருவத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? அதை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மருத்துவத்தில் வந்துட்டு போனீங்க அப்படின்னா, அவங்க ஒரு சில டேப்லெட் இருக்கும். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. நான் சொன்ன அந்த விஷயங்களை டெய்லியுமே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா